ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, விபச்சாரத்திற்கு தேவனின் நியாய தீர்ப்பு. இன்றைய தேவனுடைய வார்த்தை, விபச்சாரத்திற்கு தேவனின் நியாய தீர்ப்பு. வாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக நாம் கேட்போம். புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோடு ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோடு சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்க கடவாய். உபாகமம் 22 அதிகாரம் 22 வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், ஒரு பெண் திருமணமாகிய பின்பு வேறொருவனுடன் சயனித்தால், அதாவது தவறான உறவில் இருந்தால், அது கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஆணும் அந்த பெண்ணும் இருவரும் சாக வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி இன்றைய காலகட்டத்தில் அநேக இடங்களில் மறைமுகமாகவும் கடவுளுக்கு பயமில்லாமல் அனைவரும் துணிகரமாக இதேபோல் காரியங்கள் செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவை அழகான வீடு, அழகான காரு, அப்படி என்று ஆசைப்பட்டு இதேமாரி தவறான காரியங்களில் செயல்படுகிறார்கள். இது தேவன் அருவருக்கும் காரியமானது. அதனால் இந்த விபச்சாரத்திலிருந்து தேவனிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இனி விபச்சாரம் செய்ய மாட்டோம் என்று தேவ சமூகத்தில் நீங்கள் முழு மனதாய் அவர் சமூகத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு மீண்டும் நீங்கள் செய்யாதிருந்தால் தேவனின் நிச்சயமாகவே உங்களை மன்னிப்பார். வேதாகமும் விபச்சாரத்தை மிகவும் கடுமையாக பாவமாக கருதுகிறது. திருமண உடன்படிக்கையை மீறுவது தேவனுடைய பரிசுத்த சித்தத்திற்கு விரோதமானது. மனம் திரும்பாமல் தொடர்ந்து விபச்சாரத்தில் வாழ்பவர்கள் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை சந்திப்பார்கள் என்று வேதாகமும் எச்சரிக்கிறது. ஆனால் உண்மையான மனம் திரும்புதலுடன் தேவனிடம் திரும்பி வந்தவர்களுக்கு அவர் மன்னிப்பையும் புதிய வாழ்வையும் அருளுகிறார். ஆகவே பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த வாழ்வில் நடப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் எப்பேற்பட்ட பாவம் செய்து உங்கள் மனதார தேவனிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டு அவற்றிலிருந்து விட்டு விலகும் போது தேவன் நிச்சயமாகவே உங்களை மன்னிக்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்கிறார், உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள், தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.